இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சி கருத்தா பேசுவோம் கருத்தோடு பேசுவோம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாவப்பட்ட 90s கிட்ஸா இல்ல பக்காவா ஸ்கெட்ச் போட்டு தூக்குற 2K கிட்ஸா, இதுதான் நம்மளோட டாபிக். 90s கிட்ஸ் சார்பா பேசுறதுக்காக கௌதம், யுவன் முத்து, ரவி 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. அதே சமயத்துல 2K கிட்ஸ் சார்பா பேசுறதுக்காக கோகுல், விக்கி, நேத்ரா 3 பேர் இணைஞ்சிருக்காங்க. டாபிக் உள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு கான்செப்ட் என்னன்னா, 90s கிட்ஸோட காதல் சிறந்ததா இல்ல 2K கிட்ஸோட காதல் சிறந்ததா, இதுதான் நம்மளோட டாபிக். ஸோ 2K கிட்ஸ் சார்பா பேசுறதுக்காக நம்ம கூட இருக்கவங்க விக்கி பேச போறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்போம். நீங்க சொல்றீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு டீல் 10 செகண்ட் ஒரு டீல் மாத்துவான், இவன் மாத்துவான், ஏஐல மாத்துவான், அந்த அளவுக்கு மாத்துவான். அந்த ஃபெசிலிட்டி அப்ப இல்ல சார். நீங்க பாத்தீங்கன்னா டெக்னாலஜில நீங்க அப்கிரேட் ஆனதுனால. ஆமா சார். இப்ப என்ன சொல்றேன், என்ன சொல்றாரு, ஒரு நாள் ஃபுல்லா உருகி காதலிக்கிறாரு. காதலிச்சு நான் அது ஸ்ட்ரெஸ் ஆகுது. இப்ப நான் அந்த பொண்ணிட்ட ப்ரொபோஸ் பண்றேன், அந்த பொண்ணு இல்லன்னு சொல்லிருச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப நானும் உருகி காதலிச்சோம்னா என் உடல்நிலை சரியில்லாம போகும். குச்சமே இல்ல. கரெக்டா? நான் எதுக்கு சரி, நான் அந்த பொண்ணு கஷ்டப்படாது, அவளுக்கு என்ன பிடிக்கல, எனக்கு அவளை செட் ஆகல அப்படின்னா நான் வேற ஒரு பொண்ணு பாத்துட்டு போது தப்பே கிடையாது. வெக்கமா இல்ல? கல்யாணம் பண்ணிட்டு 2 பேரும் ஃபீல் பண்றது, கல்யாணத்துக்கு முன்னாடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிரிஞ்சு போறது தப்பு இல்ல. அது உடனே நடக்கிறது. நோ சொன்னே டக்குன்னு போயிடுவீங்க, அவங்க நோ சொன்னாலும் போக மாட்டான். ஏன்னா அவனுக்கு சூடு சொரணே கிடையாது. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? அவன் நிப்பான். இல்ல, நான் சொல்றது அதுதான். என்ன சொல்றேன்னா, see, இப்போ லைஃப் இஸ் ரொம்ப ஷார்ட் சார். Life is very short, Nanba. Always be happy. ஒரு 60 வயசு வரைக்கும் இருப்போமான்றதே ஒரு மிகப்பெரிய இது. அதுக்குள்ள நம்ம எத்தனையோ பேரை பார்த்திருப்போம். இந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைக்கு அமைவான்ட்டு நீங்க எப்படி தீர்மானிக்க முடியும்? இதுக்கப்புறம் இப்ப சொல்லுவாங்க சில பேர், ஒரு காதலிச்ச பொண்ணு திருமணம் பண்ணிருக்காரான்னு கேளுங்க. கேளுங்க. கரெக்ட். இல்ல, நான் கல்யாணத்துக்கு முன்னாடி அவ லவ் ஃபெயிலியர் இல்லையான்னு கேளுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. சரி, அவங்க கிட்ட கொடுங்க. நான் இப்ப ஒரே ஒரு இது, நீங்க சொன்னதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் தெரியுது. பேசலாம் நான். இல்ல நீங்க சொன்னதுல இருந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னு எனக்கு தொடுங்க. அப்படின்னா, மன்மதன் படத்துல மொட்டை சிம்பு மன்மதன் சிம்பு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல விக்கி பாயிண்ட் தான். இப்ப நான் 2K கிட்ஸ் பியூர் லவ் இல்ல அப்படிலாம் கிடையாது. ஜஸ்ட் தட் மூவ் ஆன் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அதுவே டோன்ட் டுவெல் இன் தி பாஸ்ட் என்ன பண்ண போறோம்? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ். ஒரு பையனை காதலிச்சா அவனே பத்தி நினைச்சிட்டு என் லைஃபை இன்னைக்கு நான் மறக்கிறது ஐ திங்க் இட்ஸ் ஸ்டூபிடிட்டி. நம்ம நம்ம லைஃபை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். தட் டசன்ட் மீன் நம்ம துரோகம் பண்றோம், அந்த மாதிரி ஒண்ணும் கிடையாது. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. நம்மளுக்கு அந்த லைஃப் ஒத்து வரலையா, அவ்வளவுதான். நம்மளுக்கு என்ன சூட் ஆகுதோ அடுத்து நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். லைஃப் இஸ் a cycle. கரெக்டா? விஷயத்தான் நீங்க 2 பேரும் மாத்தி 10 விதமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே விஷயம் தான். இந்த ஷோல நம்ம என்ன பேச வந்திருக்கோம்னா, 90s கிட்டோட காதல் புனிதமானதா இல்ல 2K கிட்டோட காதல் புனிதமானு பேசிட்டு இருக்கோம். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா. இப்போ 90 கிட்டோட காதல் அந்த காலத்துல டெக்னாலஜி இல்ல, அதனால அவங்க உண்மையா இருந்தாங்க. இப்ப டெக்னாலஜி வந்த உடனே நாங்க மோசமாயிட்டோம் நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அந்த மோசமாயிட்டோம் சொல்றாங்க, நீங்க மோசமாயிருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல யூரியா சார் இவ்வளவு சுகமாக்குறாரு. ஊரா சார் என்ன சார் ஓவர் ஆக்டிங் ஒரு இதுக்கு தான் பண்ண முடியும். எல்லா உயிரினங்களும் லவ் பண்ணது ஓகேவா? இப்ப காக்காவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது அதோட துணை சாகல அப்படின்னா அது வேற ஒரு துணைக்கிட்ட போகாது, கடைசி வரைக்கும் போகாது. ஆனா இப்ப என்ன ஒரு புத்திசாலித்தனம். இல்ல, அததான் சொல்றேன். காக்காவோட கேவலமான ஒரு இனம்னா அது 2K காதல்னு நான் சொல்றேன். நைன்டிஸ் கிட் ஒரு லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்க உண்மையா இருப்பாங்க. இப்ப சொல்றாங்கல்ல, ஒரு பொண்ணு ஒரு 8 மணிக்கு வருதுன்னா 7:30 காத்திருப்பாங்க. அந்த காத்து இருந்து லவ் பண்றதுனால அவங்களுக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஃபீல் பண்ணி அவங்கள லவ் பண்ணிருப்பாங்க. ஆனா 2K கிட்டோட லவ் எப்படி இருக்கும்? மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல ஐலன் தட்டி விட்டுறது, சரி ரிப்ளை வரலையா, என்ன திட்டுறாளா, அடுத்த ஆள் போயிருவாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். ஐ லவ் யூ நம்பர் கிடைச்சா போதும், ஐ லவ் யூ சும்மா போட்டு வைக்கிறது. இதுதான் இல்ல, ஒரு காலத்துல அமெரிக்கால இப்ப 90s இருக்கும்ல, அவங்க 40ஸ்ல அந்த மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்கால ஒரு விதமா லவ் பண்ணாங்கல்ல, அதுதான் இப்ப 2Kல வந்திருக்கு. சோ அங்க வர விஷயங்கள் தான் இப்ப ரெகுலரா இங்க வந்துட்டு இருக்கு. அதாவது ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி சேஞ்ச் ஆன விஷயத்த ஏத்துக்கணும்ல. நம்ம 90ஸ்ல பிறந்திருந்தாலும் உண்மையான காதல் இல்லைன்னு சொல்றாரு. உண்மையான காதல் இல்ல சார். நான் ஒன்னே கேட்கிறேன், 90s நீங்க சொன்னீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ண ஒரு அந்த பெனிஃபிட் இருந்தா, அந்த டெக்னாலஜி அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இதை பண்ணிட மாட்டீங்க. பயப்பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி. இல்ல, அதை விடுங்க. நான் கேட்டது ஒரு கேள்வி சார், பதில் மட்டும் சொல்லுங்க.
அந்த டெக்னாலஜி அப்படி இருந்தா நீங்களும் அந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா, பண்ணிருக்க மாட்டீங்க? 90 கிட்ஸ் வந்து லவ் பண்ணும்போது மொபைல், வாட்ஸ்அப் எல்லாமே இருந்தது, இருந்துச்சு. எல்லாமே இருந்துச்சு. ஆனா 2K கிட்ஸ் மாதிரி மெசேஜ் மேக்ஸிமம் யாருமே வந்து ப்ரொபோஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. நேர்ல பார்த்து ப்ரொபோஸ் பண்ணிருப்பாங்க. லெட்டர் லவ் நீங்க வாட்ஸ்அப்ல ஐ லவ் யூ, போன்ல ஐ லவ் யூ மெசேஜ் அனுப்புனதே இல்ல, ப்ரொபோசல் சொல்றாங்க, பண்ணதே இல்ல. ஐ லவ் யூ சொல்லிக்கலாம். ஆனா ப்ரொபோஸ்ங்கிறது ப்ரொபோசல் நேர்ல தான் சொன்னீங்க. ஆமா நேர்ல. ஒரு காலத்துல எங்க அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு காலத்துல ஒருத்தர் பார்க்கணும்னா அவர் வீடு எங்க இருக்கு, பஸ் ஏறி போய் வீட்டுல அவர் இருக்காரான்னு சொல்லி பார்த்துட்டு வருவாங்க. இப்ப போன் இருக்கு, போன்ல நீங்க இருக்கீங்களான்னு கேட்டுட்டு போறாங்க. அது மாதிரி தான் அவரோட லவ்னு சொல்றாரு. அந்த ஃபீல் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குன்னு சொல்றாரு. அந்த மாதிரி பாடல்கள்லாம் இருக்கு. இப்ப 2K கிட்டா இருந்து கல்யாணம் பண்ணி 2K கிட்டா நீங்க நினைக்கிற மாதிரி 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இப்பதான் 20 வருஷம் தான், 20 வருஷம் ஆனா 2K கிட்ட தான். அவங்க சந்தோஷமா தான் இருக்காங்க. உண்மையா காதல் பண்ணி சேர்ந்தவங்களும் இருக்காங்க, டைவர்ஸ் ஆனவங்களும் இருக்கு. ஆனால் நான் சொன்னா இவ்வளவு உயிருக்குற காதல் பண்ணல, இவங்க ஏன் உடனே பிரியணும்? அதான் எனக்கு கேள்வி புரியல. சரி நீங்க அப்ப நானும் பண்றோம் இதே மாதிரி. 2K கிட்ட நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்றோம், 1 வருஷத்துல பிரிஞ்சுட்டு அது நல்ல காதல் ஆயிடுமா? சாவடிக்கிறேன் சார் உண்மையா? இல்ல அப்படி பேசக்கூடாது. 90s கிட்ஸ்ல வெளிடான ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஆக்சுவலி நான் வந்து 2K கிட்ஸ் தான். நான் ஃபீல் பண்ணது லவ் எல்லாமே 90s. இப்போ நான் அந்த ஃபீல்லே வந்துட்டேன். ஆனா இப்ப இருக்கிற 2K எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, இன்னொரு போச்சுன்னா இன்னொன்று. பட் நான் வந்து இப்போ இந்த லைஃப் அடாப்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா நம்மள வந்து ஒதுக்கி போயிட்டே இருப்பாங்க. ஸோ அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி ஜென்ரேஷன் இருக்கோ அந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணுவோம். இல்லைங்க, இப்போ 90s கிட்ஸ் நீங்க வந்து பிரபு படம், கார்த்தி படம், சத்யராஜ் படம், ரஜினி படம், கமல் படம் இப்படி பார்த்து வளர்ந்த ஒரு ஜென்ரேஷன் இருக்குல்ல. சிம்பு படம், தனுஷ் படம், இப்போ வந்திருக்க பிரதீப் ரங்கநாதன் படம், சிவகார்த்திகேயன் படம், இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ அப்கிரேட் ஆகி அந்த ஒரு வெர்ஷன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அது அவன் எதை பாக்குறானோ அதுவா தானே அவன் மாறுவான். அவன் வாழ்க்கை அப்படிதானே. ஒரே கேள்வி கேட்கும் சார். இவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு அந்த பொண்ணை காதலிக்கிறாங்க, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன், 10 வருஷமா காதலிக்கிறோம். நான் அந்த பொண்ணு லவ் பண்ணு இல்ல, எங்க அப்பா வந்து வேற ஒருத்தர் குச்சிச்சு எங்க இதுல நான் பாக்குறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. அந்த பொண்ணு சந்தோஷமா தான் இருக்கு. நீ என்ன பண்ற? அப்படியே அந்த பொண்ணு நினைச்சு 40 வருஷம் இருப்பியா? அப்ப யார் வாழ்க்கை போகுது? உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கும் அம்மா அப்பா வாழ்க்கையும் கஷ்டப்படுதுல. அதையே சார் நாங்க கொடுக்கணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இல்ல இப்போ நீங்க 2K கிட்ஸ்ங்க, இப்போ உங்க 90s கிட்ஸ், அதனால அவங்க அந்த ஸ்டேட்டிஸ்டிக் உங்களுக்கு தெரியுது. இல்ல சார், நான் கேக்குறேன், இவங்க அப்படியே இருந்துருவாங்களா கடைசி வரைக்கும்? அப்படியே 40 வருஷம் வரைக்கும் கல்யாணம் பண்ணாம? இல்ல, கண்டிப்பா எல்லாரும் கல்யாணம் பண்ணாங்க. ஏன் சார் பண்ணணும்? ட்ரூ லவ் தானே, அந்த பொண்ணு நினைச்சே வாழலாம் சார். எங்க சார் கல்யாணம் பண்ணணும்? அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் சொல்லக்கூடாது. கரெக்ட் சார். நான் என்ன சொல்றேன்னா, அதுக்குதான் சொல்றேன், அதுக்காக முன்னாடி ஃபில்டர் பண்றோம் நாங்க. அது தப்பு ஒண்ணு கிடையாது சார். நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ சும்மா சொல்றேன் சார், நான் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டாங்க, அந்த பொண்ணு எனக்கு காதலிச்சிச்சு, 2 பேரும் லவ் பண்ண 1 வருஷம் லவ் பண்ணு வச்சுக்கேன். இப்ப அந்த பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு இல்ல நான் அந்த பொண்ணு விட்டு பிரிஞ்சா 2 பேருக்கும் யாருக்கு லாஸ் அதிகம்னு நினைக்கிறீங்க? 2 பேருக்குமே லாஸ் அதிகம் இல்ல. சோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமையா சார் அவன் லவ் பண்ணுவான்? அது தெரிஞ்சா வலின்றது எல்லாருக்கும் ஒண்ணுதான் சார். அந்த வலி இருந்துகிட்டே இருக்க மாட்டேதான் என்னோட கேள்வி. அந்த வலியை தாண்டி அடுத்தது போலான்ற, நான் அடுத்து உண்மையா காதல் பண்றவங்க காதலிக்கலான்ற. அவன் என்ன பண்றா? அப்ப அனுபவப்படும்போது பக்குவம் கிடைக்குது சார். இப்ப ஒரு பொண்ணு என்ன ஏமாத்திட்டு போகுது அப்படின்னா அடுத்த பொண்ணுகிட்ட அவன் உசாரா இருப்பான். ஓகே, இந்த பொண்ணு நம்ம ஏமாத்திட்டா எதனால அப்ப நமக்கு லவ்வே வேணும்னு சொல்லி சில பேர் இருப்பான். நம்ம வீட்டுல பாக்குற பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. எதுக்கு நான் ஒரு பொண்ணே காதலிச்சு அதை நினைச்சு அவ சந்தோஷமாகி நான் கஷ்டப்பட்டு? தேவையில்லாத ஒரு மேட்டர். அதுக்காக சொன்னேன். சரி, ஓகே, அதுக்காக சொல்றேன். இந்த நிகழ்ச்சியில பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நமக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வரப்போறவர் திரைப்பட இயக்குனர் கண்ணம்மான்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்து இப்ப ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆச்சு. இந்த ஷார்ட் பிலிமோட இயக்குனர் இங்க வரப்போறாரு. வெல்கம் டு மிஸ்டர் தனு. இங்க சொல்ல. சோ இப்போ நம்ம கான்செப்ட் உங்களுக்கு நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்துருப்பீங்க. 90s கிட்ஸ், 2K கிட்ஸ், யாரோட காதல் புனிதமானது, யாரோட காதல் உண்மையானது? தேங்க்யூ. அற்புதமான ஒரு டாபிக், ரொம்ப கான்ட்ரவர்சியலா போயிட்டு இருந்துச்சு, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஸோ நான் ஒரு 80s கிட்ஸ். ஸோ 90s 2K தாண்டி 80s. ஸோ இது எப்படின்னா ஒரு பீரியட் லவ்னு சொல்லலாம். ஒரு எமோஷன் இஸ் ஒன். எப்பவுமே எல்லாமே ஒண்ணுதான். லவ்ன்றது ஒரு காமன் எமோஷன். சாரி, எனக்கு தெரியாது. நம்ம கோபி சொன்ன மாதிரி இது நான் வந்து பீரியடா பாக்கிறேன். இப்போ 80sலாம் பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்படி உட்காந்துருக்கோம், இப்படி ஒரு முட்டி டச் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே பையனுக்கு ஒரு பெரிய ஃபீல். அதுல ஒரு உணர்வு ஒண்ணு வரும். அந்த உணர்வு வந்து ரொம்ப என்ன சொல்றது, புனிதமானது மாதிரி. ஆனா இப்ப இருக்க அந்த 2K கிட்ஸ்க்கு இப்படி இருக்கிறத ரொம்ப கேஷுவல், ஹாய் மச்சி ஹாய் அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு பொண்ணும் ஒரு பையனும் ஒரு பால் உறுப்பு இல்லாம சகஜமா பழகிட்டு இருக்காங்க. அதனால இந்த லவ்ன்றது வந்து எப்போ வருதுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா அந்த காலத்துல ஒரு ஆப்போசிட் செக்ஸோட நம்ம கைப்பட்டாலோ இல்ல கண்ணோட கண்ணு கான்டாக்ட் வச்சாலோ அது லவ்வா மாறும். அதுக்கான ஸ்கோப் நிறைய ஆச்சு. அப்புறம் 90s என்ன ஆச்சு, கொஞ்சம் மெச்சோர்டா இருந்துச்சு.
அவங்களோட லவ்லாம் எப்படி டிராவல் ஆகணும், ஒருத்தருக்கு ஒருத்தின்றது வந்து நம்ம ஃபார்முலா ஒரு கான்செப்ட் சொசைட்டில திணிக்கப்பட்டதானே தவிர அது பண்ணணும்னு யாரும் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம். அதாவது நீங்க சொல்றது ஜெனரேஷன்லாம் எப்போ அப்படின்னா, கை வந்து இன்னொருத்தர் மேல கை பட்டுச்சுன்னா குழந்தை பிறந்துரும் எஸ் அப்படின்னு நம்பிட்டு இருந்த ஒரு ஃபர்ஸ்ட் நைட் லைட் ஆஃப் பண்ணி பிறந்த குழந்தை தான் சார் அவன். ரொம்ப வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அந்த மாதிரி தான். இல்ல நான் என்ன சொல்றேன்னா ஒரு பீரியட்ல ஒரு டெஃபினேஷன் ஆஃப் இல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் லவ் இருந்திருக்கே தவிர லவ்ன்றது அந்தந்த தனிப்பட்ட நபருக்குரியது மட்டும்தான். அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கோ எனக்கு இவன் தான் எனக்கு அவ தான் முடிவு பண்ற வரைக்கும் நம்ம யாரும் அதை பத்தி கமெண்ட் அடிக்க முடியாது நான் சொல்றேன். இப்போ இவங்க சொல்றாங்கல்ல வாட்ஸ்அப்ல பாக்குறாங்க, ஓகே இது இல்ல நெக்ஸ்ட், அது அவங்களோட பர்செப்ஷன். அதே மாதிரி 90s கிட்ஸ்னா அவதான்டா கடைசி வரைக்கும் அவதான், கல்யாணம் பண்ணாம நம்ம 96 ராமர் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் இதுல வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணாம லவ் ஒரு எமோஷன், அந்தந்த பர்சனலுக்கான ஒரு விஷயம் தான் தவிர 80s லவ் நல்லா இருந்துச்சு, 90s லவ் நல்லா இருக்கு, 2K நல்லா இருக்கு, இப்போ வரப்போறது லவ்வா இருக்குமான்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம அதை பார்த்து நம்மளோட மெச்சூரிட்டி லெவலை மாத்திக்கணும். கண்டிப்பா. இப்போ நீங்க சொல்றது எப்படி அப்படின்னா 80s கிட்ஸ்லாம் 90s கிட்ஸ் ரெண்டுமே சொல்றேன் நான். பசங்க கூட தான் பேசணும், பொண்ணுங்க கூட மட்டும் தான் பேசணும். இப்போ பசங்க கேங் வந்து பொண்ணுங்க எடுக்க முடியாது, பொண்ணுங்க கேங்ல வந்து பசங்க இருக்க முடியாது. பட் ஆனா இன்னைக்கு சுச்சுவேஷன் அப்படி கிடையாது. ஒரு 10 பசங்க இருக்கிற இடத்துல 2 பொண்ணுங்க ஃப்ரெண்டா இருக்கும், 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல ஒரு 4 பசங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க. ஸோ வந்து அந்த ஏற்ற மாதிரி டைம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்ட். அதான் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் நான். நம்மளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது தலைவர் அவர்களே, நீங்க அதான் சொல்றேங்க, உண்மைதான் டாபிக் உண்மை காதல்னு ஒரு விஷயமே கிடையாது. ஒரு தனி நபர் ஒரு தனி அதாவது ஒரு தனி நபருக்கு சம்பந்தப்பட்ட காதலே கிடையாது அப்படின்னா இல்ல உண்மை காதலே எப்படி சொல்ல, உண்மை காதல்ன்ற ஒரு விஷயம் திணிக்கப்படவே இல்லை. அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கான ஒரு காதல்னா அது அவங்களோடதுங்க. அது உண்மையா போய் யாருங்க வேலிடேட் ஏங்க உண்மை காதல் சொல்லி டேக் போடுறீங்க? இப்ப நான் உண்மை காதல் நினைச்சா உண்மை காதல், ஆமா இல்ல நினைச்சா அவ்வளவுதானே. அது அவ்வளவுதான். நீங்க ஏன்டா டேக் போடுறீங்க? நான் கூட தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அவங்களோட பெர்செப்ஷன். ஆமா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுவேன், நாளைக்கு அந்த பொண்ணு எனக்கு இல்லனா இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுவேன், அதுக்காக அந்த பொண்ணை நான் கள்ளமா லவ் பண்ணிருக்கேனா? அப்படி இல்ல, அது உண்மை காதல் இல்லையா? கண்டிப்பா உண்மை காதல் தான். நான் லவ் பண்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணது உண்மை காதல்னா அது தவறான ஒரு விஷயம். கன்ஃபார்ம் தவறான விஷயம். எனக்கு என்னன்னா காதல்ல எது உண்மை காதல் போய்க்க, காதல்னாலே உண்மையானதுதான். நான் சொல்றேன். ஹலோ மிஸ்டர் யுவன் முத்து, நான் சொன்ன பாயிண்ட் அதாவது அப்படின்றது சாப்பாடுல போன பாருங்க. உண்மை காதல் ஒரு டேக் வைக்காதீங்க. நீங்க லவ் பண்ணது உண்மையான உங்க உண்மை காதல், இன்னொருத்தர் லவ் பண்ணா அதுவும் உண்மை காதல் தான். ஒரு பையன் இன்னொரு பொண்ணை காதலிச்சு அந்த காதல் கிடைக்காம இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணா அதுக்கு பேர் பொய்யான காதலா மாறாது, அதுவும் உண்மையான காதல் தான். நீங்களா டேக் வைக்காதீங்கன்னு தான் சொல்றேன். இங்க பாருங்க நடுவர் அவர்களே, ஒரு சின்ன கருத்து சொல்லி முடிச்சிடலாம். இந்த உலகத்துல 2 உணர்வு பார்க்க முடியாது, உணர முடியும். அது என்னது? ஒண்ணு காத்து, இன்னொன்னு காதல். ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. அப்படி ஒரு 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 இதுல நம்ம பேச வந்திருக்கோம். அப்போ அவங்க வந்து உங்களை கண்டிப்பா கோவப்படுத்துவாங்க, நீங்க அவங்கள கோவப்படுத்துவீங்க. ஏன்னா அவங்களோட கருத்துக்கள் அப்படி இருக்கும். எல்லாமே வந்து டேக் இட் இஸ் So life is also take it easy போலாம். எல்லாமே லவ்வா இருக்கட்டும், லைஃபா இருக்கட்டும், எல்லாமே இந்த இப்ப கூட பாருங்க சீரியஸா பேசும்போது கூட அவங்களுக்கு வந்து அந்த சீரியஸ்னஸ் அவங்க ஜாலியா இருக்காங்க, ஜாலியா இருக்கு. அதுதான் சொல்றேன், சீரியஸா இருக்க வேண்டிய இடத்துல செத்த வீட்டுல போய் சிரிக்கிறது தான் இப்ப தூக்கி கிட்டு. எது போனாலும் ஜாலி, எது பண்ணாலும் ஜாலி. லவ்ங்கிறது இதுலதான் வருது. இதுல எங்களை வந்து கொஞ்சம் வந்து ட்ரிகர் பண்ணி அவங்க வந்து லவ்வே வந்து இதுவா வந்து அவங்க வந்து சொல்றப்பதான் எங்களோட எப்படி சொல்ல, நான் பொண்ணு வந்து எந்த அளவுக்கு உண்மையா லவ் பண்ணுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன் லவ்வ சந்தேகப்படுறதுக்கு இவங்க வந்து இப்ப என்ன அட்டாக் பண்ணும்போது எங்களுக்கு கோவம் வருதா. இப்ப ஏன் அவங்களுக்கு கோவம் இல்லைன்னா அவங்க அந்த லவ்ங்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு என்னன்னா அந்த பெர்செப்ஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரிதான் இன்னைக்கு ஒருத்தவங்க மேல இருக்கிறது இன்னொருத்தவங்க மேல இன்னொரு தடவை ஈஸியா மாறிடுது. இப்போ உங்களை அட்டைக்கட்டின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உளுந்தோட சாப்பிடுற கேப்ல கூட இன்னொருத்தவங்க லவ் பண்ணுவீங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே மாறி போயிட்டே இருப்பீங்க, உண்மையா ஒரு ஸ்டேபிளா இருக்க மாட்டீங்கன்னு சொல்றாங்க. ஆதி காலத்துல இருந்தீங்களே ட்ரெஸ்ஸே போடாம இருந்தாங்க, அப்ப எங்க சார் இந்த காதல்? அதுல உருவானதான் காதல், அதுல இருந்து தான் நம்ம எல்லாமே வந்தோம். அந்த காதல் இல்லைன்னா நம்ம இல்ல. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இருந்தவங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்க அப்படியே படிப்படியா ட்ரெஸ் மாத்தி கலெக்ஷன் எல்லாம் மாத்திட்டு இப்படிதான் காதல் பண்ணி எப்படி சார் சொல்லுவீங்க? இப்படிதான் காதல் பண்ணி சொல்ல ஒரே ஒரு விஷயம், ஃபாரின் கல்ச்சர்ல எங்க இருக்காங்க சார் இவனுங்க, இத புடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. நீங்க அங்கேயே போயிருங்க. இப்போ உங்க 90s கிட்ஸ்ல நான் ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், அதுக்கு மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஆணும் பெண்ணும் சமமா? சமம். ஒரு காலத்துல பெண் அடிமைப்பட்டு இருந்தாளா? இருந்தாங்க. ஆணும் பெண்ணும் சமமா இருந்து அவங்க லவ் பண்ணா அது இப்படிதான் இருக்கும். 90s தப்பான பதிவு. இது தப்பான பதிவு. இல்ல ஃபர்ஸ்ட் நான் இப்போ 90sல பிறந்தவன் தான். நான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது
என்ன வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் அனுப்புவாங்க, என்ன வந்து ஒரு மியூசிக் கிளாஸ் அனுப்புவாங்க, என்ன வந்து ஒரு கராத்தே கிளாஸ் அனுப்புவாங்க. என்னோட சிஸ்டர் இருந்தாங்கன்னா எங்கேயும் போக கூடாது, வீட்லயே இருக்கணும், எங்கேயும் போக எந்த கிளாஸ் அனுப்பணும். இன்னைக்கு ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு இயற்கையா ஒரு டான்ஸ் கிளாஸ் போறாங்க, ஒரு மியூசிக் கிளாஸ் போறாங்க. நான் என்னென்ன பண்றேனோ எல்லாத்தையும் அவங்களும் பண்றாங்க. சோ வந்து இப்படி 2 பேரும் ஈக்குவல்னு சொல்லும் போது அவங்க வந்து எந்த இடத்துலயுமே தன்னை வந்து குறைச்சிக்கல, எனக்கு ஈக்குவல்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ சண்டே வெளியே போய் ஊர் சுத்துவியா, நானும் சண்டே போவேன், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ட்டு. நீ 4 பொண்ணை லவ் பண்ணுவியா, அப்போ ஒரு பையன் 4 பொண்ணை லவ் பண்ணுவான். ஆனா ஒரு பொண்ணு 90s கிட்ஸ்ல 4 பசங்க லவ் பண்ண நான் கேள்விப்பட்டது கிடையாது. அதோட ரேஷியோ வந்து கம்மி. செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஆனா அதே 90s கிட்ஸ்ல ஒரு பையன் 4 பேரை லவ் பண்ணியிருக்கான், எனக்கு தெரியும். அவனே பண்ணிருக்கான். ஒரு பையன் இல்ல, நிறைய பேர் லவ் பண்ணிட்டு. 2K கிட்ஸுக்கு நான் அது மாதிரி சொல்றேன். 90ஸ்ல இருந்த கல்ச்சர் வேற, இப்ப இருந்த கல்ச்சர் வேற, சரியா? இப்போ வந்து அப்கிரேடா போயிட்டு இருக்கு. பட் ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 90ஸ்ல கிடையாது. சோ அவங்க வந்து உங்களுக்கு ஈஸியா ஒரு விஷயம் கிடைக்குதுல, ஒரு பொண்ணோட கான்டாக்ட் நம்பர் கிடைக்குது பாத்தீங்களா, இந்த கான்டாக்ட் நம்பர் கிடைக்கிறதுக்கே 4 வருஷம். ஆனா அந்த காதல் பாத்தீங்களா, அந்த பொண்ணே நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். சார் அது முட்டாள்தனம் சார், இதுவே காதல். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இல்ல இதுவும் இது எப்படி முட்டாள்தனம்? இதுதான் நாங்க வந்து மைக்க கொடுங்க சார், அவர் பேசுறது சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. எப்போ வரீங்க, எப்போ வரீங்க, எப்போ வரீங்க? நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான், சீதையை வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ராமர் வந்து சீதை இல்லாட்டி என்ன, அங்கிட்டு ஒரு கோதை நான் வேற மாதிரி சொல்லுவேன் சார். இல்ல 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 இது கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியாம பேசுறீங்க. இல்ல இல்ல ராமர் என்ன பண்ணாரு தெரியுமா? நான் சொல்ல தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண முடிச்சிடுறேங்க. எதுக்கு போயிட்டு? ஆமா சார், நான் சொல்லுவா. இல்ல இல்ல ஆச்சு. அதான் சொல்லுங்க, அதான் சொல்லுங்க. இது ராமர் அவர் மட்டும் இல்ல. என்ன பண்ணாரு? சோ இந்த மாதிரி கல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆகும்போது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், சரிங்களா? சோ கல்ச்சர் சேஞ்ச் தான் இந்த ப்ராப்ளத்துக்கு காரணம். செகண்ட் கார்த்திக். ஏன்னா கல்ச்சர் டெவலப்மெண்ட்ஸ்னால இந்த காதல் சிறந்தது அந்த காதல் சிறந்தது நம்மளால டிபேட்டே பண்ண முடியாது. காதல்ன்ற ஒரு உணர்வு எப்பவுமே அது சிறந்தது. ஸோ எல்லாரும் லவ் பண்ணுங்க, கரெக்டா லவ் பண்ணுங்க, ஜென்யூனா இருங்க, வாழ்க்கையை நல்லா சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. என்னோட அந்த மாதிரி நிறைய லவ் பண்ண நான் கொடுத்துருந்தேன். சோ வந்து லவ்ல வந்து 90s கிட்ஸ் லவ் கிடையாது, 2K கிட்ஸ் லவ் கிடையாது. எது உண்மை அப்படிலாம் கிடையாது. லவ் அப்படின்னாலே அது உண்மையான விஷயம் தான். அட பிக்காளிப்பல, 1/2 மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே. சோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி டிபேட்லாம் நம்ம சேனல்ல பண்ணணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற டாபிக் நல்லா இருக்க பட்சத்துல அந்த டாபிக்கே ஒரு கான்செப்ட் எடுத்து நாங்க பேசுவோம். நிகழ்ச்சி வந்து இதே நிறைவு பெறுகிறது. நெக்ஸ்ட் ஷோல பார்க்கலாம். தேங்க்யூ.